உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மனைவி அந்தஸ்து இல்லாமல் கணவன் மீது கொடுக்கப்படும் வன்கொடுமை வழக்கு செல்லுமா? இது தொடர்பாக கவுகாத்தி உயர்நீதிமன்றம் சுபாஷ் ஹசாரிகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஒரு மனைவியானவர் தன்னுடைய கணவன் மீது தன்னை வன்கொடுமை செய்ததாகவும் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாகவும் ஐபிசி செக்ஷன் 498A கீழாக ஒரு புகார் அளித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தினால் தண்டனையும் வழங்கப்படுகிறது. அதனை ரத்து செய்யக்கோரி மேல்முறையீடு செய்கிறார். ஆனால் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமானது அந்த தண்டனையை ரத்து செய்யாமல் குறைத்து உத்தரவிடுகிறது. இதனை எதிர்த்து கவுகாத்தி உயர்நீதிமன்றத்திலே கணவன் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இதிலே ஐபிசி செக்ஷன் 498A கீழாக ஒரு திருமணமானது சட்ட ரீதியாக நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து திருமண சட்டம் பிரிவு 5 உட்பிரிவு 3 கீழாக திருமண வயது ஆணுக்கு 21 பெண்ணுக்கு 18 இருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கினுடைய தம்பதிகளுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது கணவனுக்கு 20 வயதும் அந்த மனைவிக்கு வெறுமனே 14 வயதும் நடந்திருக்கிறது. அப்போது இந்த திருமணமானது அங்கீகரிக்கப்படாத திருமணமாக இருக்கிறது. மேலும் இவர்கள் இணைந்து தான் வாழ்ந்திருக்கிறார்களே தவிர இந்த வயதின் அடிப்படையிலே அந்த திருமணமானது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படவில்லை. மேலும் அவருடைய உறவினர்கள் மூலமாகவும் இந்த திருமணமானது அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இந்த புகார்தாரரான இந்த மனைவிக்கு மனைவி என்கிற அந்தஸ்து எப்படி வந்திருக்கும்? அப்போ மனைவி என்ற அந்தஸ்து இல்லாமல் ஐபிசி செக்ஷன் 498A கீழாக கணவன் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய முடியாது. இதனை கருத்தில் கொள்ளாத விசாரணை நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் கணவனுக்கு அந்த சிறை தண்டனையும் அபராதமும் விதித்தது தவறு என்று சொல்லி அந்த 2 நீதிமன்றங்களும் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டு இருக்கிறார். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.